சக்ஸஸோ ஃபெயிலியரோ ஒரு தற்செயலான சம்பவம் கிடையாது. சக்ஸஸ் பாத்தில் யார் போனாலும் சக்ஸஸ் கிடைக்கும். ஃபெயிலியர் பேட்டர்ன் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஃபெயிலியர் தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஃபெயிலியர் பேட்டர்ன் என்னென்னா அலட்சியம். அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு ரிசல்ட் வராதுன்னு சொல்லுவாங்க. அலட்சியம் அதாவது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஒன் ஆஃப் மை மென்டார் சொல்லுவாங்க, பார்த்துக்கலாம் ஈக்குவல் டு தோற்றுக்கலாம், பண்ணலாம் ஈக்குவல் டு வெல்லலாம். இப்போவே பண்ணலான்ங்கிற ஆட்டிடியூட் இருக்கிறவங்களுக்கு வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வரும். அப்புறம் பார்த்துக்கலான்னு இருக்கிறவங்களுக்கு தோற்றுக்கலாம்ங்கிறது தான் ரிசல்ட்டாக வரும். ஸோ சக்ஸஸ் பாத்தில் போனால் நமக்கும் சக்ஸஸ் கிடைக்கும்னா அந்த சக்ஸஸ் பாத் என்ன அப்படின்னு கேட்டோம்னா விச் இஸ் ஃபோக்கஸ். ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாமே ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுறாங்க. நம்மளும் அந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணால் நமக்கும் அந்த சக்ஸஸ் வரும் தானே. A+B² ஃபார்முலா யார் போட்டாலும் கரெக்டாக தானே வரும். திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் அது ரொம்ப டீப்பாக உள்ளே போகணுங்கிறதுக்காக தான். ஸோ ஃபார்முலா தெரிஞ்சு அதை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ண யார் போட்டாலும் ஃபார்முலா கரெக்டாக ஆன்சர் கரெக்டாக தான் வரணும். ஸோ சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் என்னெல்லாம் ஹேபிட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த ஹேபிட்ஸ் எல்லாம் நம்மளும் ஃபாலோ பண்ணலாம் ஜெயிச்சலாம் தானே சொல்லிட்டு நான் லிஸ்ட் ஆஃப் ஹேபிட்ஸ் எழுதினேன். நிறையா பேர்த்தது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்களோட மேஜர் ஹேபிட்ஸ் எல்லாம் அந்த ஹேபிட்ஸில் 21 பாயிண்ட் எழுதி அந்த 21 பாயிண்டில் டாப் 7 பாயிண்ட்ஸ் எழுது. அந்த டாப்பில் டாப் 3 பாயிண்ட் எடுத்து அந்த டாப் 3ல் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஃபோக்கஸ். அவங்க எது வேணும்னு தெரிஞ்சு அதில் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் மேஜரான ஒரு ரீசனாக இருந்துச்சு. அப்போ நம்மளும் அதே பண்ணோம்னா நமக்கு அதே ரிசல்ட் கிடைக்கும். அப்போ நமக்கு இது ஆல்ரெடி தெரியும், ஆனால் ஏன் அதை பண்ணலை அப்படின்னு கேட்டால் அதற்குன்னு ஒரு மெத்தடாலஜி இல்லை. எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது புரியாமல் இருக்கிறது காரணமாக இருக்கலாம். அப்போ நான் அதுக்கு உண்டான ஒரு ரொம்ப எளிமையான ஒரு மெத்தடு நான் சொன்னேன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி யாருமே அதே ஃப்ளோவில் போக முடியும் தானே. ஸோ திஸ் இஸ் த ஃப்ளோ which is I'm introducing the concept called Kane's hierarchy model, KHM. So I have innovated this concept. ரொம்ப எல்லோரும் பண்ணுற விஷயம் தான், ஆனால் சின்ன ஒரு வித்தியாசம் இருக்குது, குட்டி குட்டியான ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். அந்த ஃப்ளோவில் பண்ணுனா அந்த ரிசல்ட் வருது. அந்த ஃப்ளோவில் பண்ணாமல் வேறு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணோம்னா ரிசல்ட் வர மாட்டேங்குது. அதுதான் வித்தியாசம். அப்போ என்ன ஃப்ளோ அப்படிங்கிறத நான் 4 ஸ்டெப்பில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெரி வெரி சிம்பிள் ஸ்டெப். இது இமீடியட்டாக நீங்கள் பண்ணுங்கள், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாவ் அப்படிங்கிறது தெரியும். அந்த வாவ் ஃபீலிங் உங்களுக்கு இப்போ இமீடியட்டாக வரும். ஓகே, நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், லிஸ்ட்டு 21 பாயிண்ட்ஸ். உங்களுக்கு அடுத்த ஒரு வாரத்தில் அடுத்த 1 வீக்கில் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, என்னெல்லாம் பெண்டிங் வச்சுருக்கீங்க, என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, சின்னது பெருசு, முடியும் முடியாது, நான் பண்ணணும் நீ பண்ணணும், இதெல்லாம் எதுவுமே லாஜிக்கே யூஸ் பண்ணாமல் 21 பாயிண்ட் எழுதணும். என்னெல்லாம் முடிக்க வேண்டியது இருக்குது, எதெல்லாம் நம்ம பிஸ்னஸில் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி நான் பண்ணணும். அதில் ஒரு கீ இருக்குது. என்ன கீனா 7 மினிட்ஸில் தான் நம்ம பண்ணணும். நீங்கள் அலார்ம் செட் பண்ணிக்கோங்க, ஃபோனில் அலார்ம் செட் பண்ணிக்கோங்க. நான் தான் சொன்னேன், இது இஸ் அ மெத்தடாலஜி. நான் சொன்ன மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா அதே ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, அண்ட் யாருக்கெல்லாம், எல்லாத்துக்குமே, பண்ணுற எல்லாத்துக்குமே. சரி அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே ரிசல்ட் கிடைக்காது. ஓகே, ஸோ அடுத்த ஒரு வாரத்துக்கு நம்ம பண்ண வேண்டிய, நீங்கள் பண்ண வேண்டிய 21 பாயிண்ட்டை லாஜிக்கே யூஸ் பண்ணாமல் எதெல்லாம் தோணுதோ டக் 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 டக்னு எழுதிட்டே வாங்க. ஓகே, எழுதினதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது அடுத்த ஸ்டெப்பு, ஐடென்டிஃபை த டாப் 7 பாயிண்ட்ஸ். உதாரணத்துக்கு நீங்கள் எழுதின பாயிண்ட்ஸில் 11வது பாயிண்ட் தான் மேஜரான ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுதுன்னா அதுக்கு நேராக நம்பர் 1 போடுங்க. ஒரு 21வது பாயிண்ட் தான் அடுத்த 2வது மேஜரான முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னால் 2வது பாயிண்ட். அதாவது உங்களுக்கு எது பெருசாக இம்பேக்ட், பாசிட்டிவான ஒரு தாக்கம் உண்டாக்கும், ஒரு ரிசல்ட்டு கொடுக்குறோங்கிற அந்த லிஸ்ட்டில் எது நம்பர் 1ஓ அதுக்கு 1, நம்பர் 2க்கு நம்பர் 2, அந்த மாதிரி நீங்கள் அதுக்கு நேராக போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நம்பர் 3 போடும்போது இல்லையே இதுதான் நம்பர் 1 ஆச்சே அப்படின்னு ஒரு வேளை உங்களுக்கு தோணலாம். அந்த இது அடிச்சுட்டு நம்பர் 1 அடிச்சுட்டு அந்த இடத்துக்கு 3 போட்டு இந்த இடத்துக்கு 1, இந்த மாதிரி அடிச்சு யூ ஹாவ் டு ப்ளே லைக் எ கேம். ஓகே, அந்த கேம் நீங்கள் இப்போ விளையாடுங்க. அதில் ஒரு கீ என்ன, அதை 3 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணணும், டைம் பவுண்டடாக பண்ணணும். நான் சொல்கிறேன் எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுக்குமே டீப் ரீசன்ஸ் இருக்குது எதுக்காக இதை பண்ணணுங்க. ஓகே, 3 மினிட்ஸுக்குள்ளே நீங்கள் அதை பண்ணணும். அப்படி 3 மினிட்ஸுக்குள்ளே நீங்கள் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த 7 பாயிண்டில் டாப் 3 பாயிண்ட்டை யூ ஹேவ் டு பிக் இட் அப். அந்த 3 விஷயத்தை எடுத்து ரீரைட் இந்த பாசிட்டிவ் ப்ரெசன்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், சோம்பேறித்தனத்தை விடப்போகிறேன், இது கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தோணலாம்.
ஆனால் சோம்பேறித்தனம் நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட், விட போகிறேன் நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட், நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவான ரிசல்ட் அந்த அர்த்தம் கொண்டு வந்துருச்சு. சோம்பேறித்தனத்தை விட தானே போகிறேன், அது நல்ல விஷயம் தானே அப்படின்னா, நோ, அது வந்து நெகட்டிவான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், கண்ணை மூடுங்களேன். ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். ஒரு குரங்கு நினைக்காதீங்க. ஓப்பன் யுவர் ஐஸ். உங்கள் முன்னாடி ஒரு குரங்கு வந்துச்சு இல்லையா? ஓகே, கண்ணு க்ளோஸ் பண்ணோன்னே கண்ணுக்கு முன்னாடி நம்ம நம்ம கண்ணில் ஒரு இதில் ஒரு குரங்கு வந்துச்சு. ஏன் நான் என்ன சொன்னேன்? ஒரு குரங்கை நினைக்காதீங்கன்னு சொன்னேன். பட் உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு குரங்கு வந்துச்சு. ஏன்? ஏன்னா குரங்குனா குரங்கு வந்துடும், ரைட்? அப்போது சோம்பேறித்தனம் விட போகிறேன்னு சொன்னால் சோம்பேறித்தனம் தான் ஃபோக்கஸ் பண்ணுறதா அர்த்தம். ஸோ நம்ம பாசிட்டிவான ப்ரெசன்ட் ஸ்டேட்மெண்ட். உதாரணத்துக்கு நான் வீடு கட்ட போகிறேன்னு சொன்னால் வீடு கட்டி கொண்டு இருக்கிறேன்னு தான் சொல்லணும். நான் இனிமேல் கட்ட ஆரம்பிக்கலையே அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆரம்பிக்காட்டி பரவாயில்ல, உங்கள் மைண்டில் ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா, அப்போவே ஆரம்பிச்சிட்ட மாதிரி தான் அர்த்தம். ஸோ ஆல்வேஸ் யூஸ் த பாசிட்டிவ் அண்ட் ப்ரெசன்ட் ஸ்டேட்மெண்ட். அதுக்கு அடுத்தது செட் த சீட்லிங் டைம். சீட்லிங் டைம்னா ஒரு விதையை விதைச்சி அந்த விதை துளிர்த்து கிரவுண்ட் லெவலுக்கு மேலே வர்றதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும் இல்லையா? அந்த டைமுக்கு பேர் சீட்லிங் டைம். அந்த சீட்லிங் டைம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், அது பொறுமையாக காத்திருக்கணும். அதுக்கப்புறம் அதோட வளர்ச்சி நம்ம கண்கூட பார்க்க முடியும். ஸோ அந்த சீட்லிங் டைம், நம்ம ஒரு விஷயம் முடிக்கிறதுக்கு ஒரு டைம் ஆகும். அது என்ன டைம் நம்ம செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பொறுமையாக வெயிட் பண்ணலாம். அண்டு நமக்கு இதுக்கு கீ என்ன? ஸ்டார்ட் வித் த ஃபோக்கஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டீஸ், இதெல்லாம் கீஸ். இந்த கீ எல்லாம் தான் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுதான் கேஎன்ஸ் ஹைரார்கி மாடல். இந்த கேஎன்ஸ் ஹைரார்கி மாடல் மூலிமா வாரம் இதை நீங்கள் இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு கைடட் இம்ப்ளிமெண்டேஷன் வேணும்னா, நான் சொல்ல நீங்கள் அடுத்தடுத்ததெல்லாம் பண்ணணும். கைடட் இம்ப்ளிமெண்டேஷன் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். அது கைடட் இம்ப்ளிமெண்டேஷன் மேபி நான் கீழே லிங்க்கில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு கைடட் இம்ப்ளிமெண்டேஷனோட வரும். வாரம் இதை நீங்கள் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் டாப் 3 இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை முடிக்கும் போதே ரொம்ப அதிகமான ஒரு ரிசல்ட் வரும். ஸோ டாப் 20% ஆஃப் தட் மார்க்கெட் லீடராக நம்ம மாறுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கேஎன்ஸ் ஹைரார்கி மாடல் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் போடுங்க.